தேர்தல் பணியில ஈடுபட்டிருந்த ஒரு ராணுவ வீரர் போக்குவரத்தை சரி செய்யறதுக்காக பிஸ்ல யூஸ் பண்றாரு. இதை பார்த்த திமுக கொத்தடிமைகள், அதாவது அறிவில்லாதவங்கன்னு தான் இவங்களை சொல்லணும். ஏன் அறிவில்லாதவங்கன்னு சொல்றேன்னு இன்னும் கொஞ்சம் இடத்துல நான் உங்களுக்கு விளக்குறேன். சிலர் தேர்தல் ஆணையத்துல புகார் தெரிவிக்கிறாங்க. இன்னும் போலீஸ் அதிகாரியா யாரும் தெரியும், வீடியோல சரியா தெரியல, வந்து அந்த ராணுவ வீரர் அந்த பிஸ்ல புடுங்குறாங்க. அந்த ராணுவ வீரர் அப்படியே முழிக்கிறாரு, அதாவது இன்னும் மாதிரி அப்படியே பாக்குறாரு, என்னடா ஒரு போக்குவரத்தை சரி செய்யறதுக்கு பிஸ்ல ஊதுனே, இது குத்தமா அப்படிங்கிறது மாதிரி அவர் பாக்குறாரு. சோ இந்த அறிவில்லாதவங்க சொன்னீங்களா, அது ஏன்னு நான் சொல்றேன். தேர்தல் அன்னைக்கு சூரியன் வந்து உதிச்சுது. அப்ப உதயசூரியன் யாரோட சின்னம்? திமுகவோட சின்னம். சோ அப்ப அவங்களோட சின்னம் உதயசூரியன் எலெக்ஷன் காலில் உதிக்குது. அப்போ அது அவங்க சின்னம் தானே, அதை மறைக்கிறது நீங்க கையை வச்சு போய் அதை மறைச்சிங்களா? இல்ல கையை வச்சு உங்களால மறைக்க முடியுமா? அது உங்க சின்னம் தானே, அது வருது தானே, அதை யாராவது தடுத்தாங்களா? அப்போ ஒரு பிஸ்லு விஜய் அவர்களோட டிவிகே கட்சியோட சின்னம், அதை ஒரு போக்குவரத்தை சரி பண்றதுக்கு யூஸ் பண்றதுனால அது மட்டும் உங்களுக்கு என்ன தப்பா தெரியுது? இது மட்டும் கன்னியாகுமரியில ஒரு இது சொல்லுவாங்க, சீப்பை மறைச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி, அது மாதிரிதான் இந்த கதை இருக்கு. இன்னும் எவ்வளவுதான் முட்டாள்தனமான செயல்களை நீங்க செய்வீங்க அப்படின்னு புரியவே இல்லை. அவர்கிட்ட அந்த ராணுவ வீரர்கிட்ட அவருக்கு அந்த ராணுவ வீரருக்குள்ள மரியாதை கூட உங்களுக்கு கொடுக்க தெரியல. போய் பிஸ்ல அசால்ட்டா கையை வச்சு இப்படி புடுங்கி இருக்கிறீங்க. உங்களை மாதிரி 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற ஆளுன்னு நினைச்சீங்களா? அவங்க பார்டர்ல ராத்திரி பகலா டியூட்டி பாக்குறவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாம களத்துல இருந்து பிஸ்ல உருவி எடுக்கிறீங்க. எவ்வளவு மானம் கட்ட ஆளுங்க நீங்க எல்லாம். சோ இதுவே இந்த மாதிரி முட்டாள்தனமா திமுக காரங்க செய்யற செயல்லே நமக்கு தெரியுது, திமுக கட்சி வெகு விரைவில் தமிழகத்துல இருந்து அழிஞ்சு போகும்.